ஹே, பெரிய அளவுல எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணாத மைனரா அப்கிரேட் பண்ணப்பட்ட புது மொபைல், காஸ்ட்லி மொபைல், ஐபோனோட 16 சீரீஸோட டீடைல்டு ரிவ்யூ. அன்பாக்சிங் வேணுமா? அதெல்லாம் எல்லாம் போட்டாங்க, டைரக்டா வீடியோக்குள்ள போயா. 16 சீரீஸ்ல இந்த 16 எடுத்துக்கிட்டா 15க்கும் 16க்கும் பெரிய சேஞ்சஸே கிடையாதுங்க. அதே மொபைல அப்படியே அதே பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. உன்னை பத்தி நான் கூட என்ன நம்பர் வச்சிருந்தேன், நீ நம்ம சீப்பால இருந்திருக்க. இருந்தாலும் அப்பப்போ இத பத்தி லைட்டா பாப்போம் என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு, ஊருகா மாதிரி. பட் இங்க 16 Pro Maxக்கு வந்தா ஒரு சில சின்ன சின்ன மைனரான அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதுல டிசைன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. 15 Pro Max எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கு. பட் மொபைல கையில எடுத்து பார்த்தா ஒரு சின்ன வெயிட் அப்கிரேட் ஆயிருக்குது. மொபைலோட சைஸுமே லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி முன்னாடி ப்ரொடக்ஷனுக்கு அதே செராமிக் ஷீல்டு தான். பட் 2024 வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஃப்ரேம் வந்து டைட்டானியம் வந்துருது, பின்னாடி வந்து கொரில்லா கிளாஸ் வந்துருது. ஆனா 16ல அதே மாதிரி லாஸ்ட் டைம் இருந்த அலுமினியம் ஃப்ரேம். கலர்ஸ்ல பார்த்தா கூட இந்த பேஸ் வேரியன்ட்டான 16ல கூட நல்ல நல்ல கலர்லாம் கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு இம்ப்ரெசிவா இருக்குது. இந்த பிங்க் கலருமே ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் 16 Pro Maxல என்ன கலர் இருந்ததோ அதே தான். பெருசா சேஞ்சஸும் கொண்டு வரல, வித்தியாசமாவும் கொடுக்கல. போர் அடிக்குது. இதுல அப்கிரேட் இருக்கு. லாஸ்ட் டைம் இருந்ததோட இந்த டைம் டிஸ்ப்ளேவை பெருசா கொடுத்திருக்காங்க. 6.7 இன்ச்ல இருந்து 6.9 இன்ச்சா இருக்குது. பெரிய டிஸ்ப்ளே கிடைக்குது. அதே மாதிரி பெசல்ஸ் வந்து இன்னும் குறைச்சிருக்காங்க. 1.55 mm ல இருந்து 1.15 mm க்கு கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆனா அப்கிரேட் பண்ண வேண்டிய டிஸ்ப்ளேல எந்த ஒரு அப்கிரேடுமே பண்ணல. டிஸ்ப்ளேயோட சைஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதே PPI வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்க அந்த ரெசல்யூஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி இந்த விஷுவல் குவாலிட்டி, டச் ரெஸ்பான்ஸ், அனிமேஷன் இதெல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ்லமே எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. இருந்தாலுமே சன்லைட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா பிரைட்டா தான் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலுமே Pro Maxல இருக்கிற அந்த ப்ரோமோஷன் டிஸ்ப்ளே 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இந்த டைமும் 16க்கு கிடையாது. 2024 வந்தாலும் நீங்க 60Hzல தான் இந்த மொபைலை யூஸ் பண்ணணும். இதுல என்ன அப்கிரேட்? இதுலயுமே உள்ள எந்த ஒரு அப்கிரேடும் கிடையாது. பட் வெளியில அப்கிரேட் இருக்கு. அதுதான் இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன். நிறைய பேர் இதை கழுவி ஊத்துனாங்க. இதெல்லாம் எதுக்குடா யூஸ் ஆக போகுது, இதை யூஸ் பண்றதை விட நான் டக்குன்னு டிஸ்பிளேல யூஸ் பண்றதை தான் விரும்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆஸ் யூசரா பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போவாவது தான் போட்டோ, வீடியோ அந்த மாதிரி எடுப்போம். அப்படி எடுக்கும்போது நம்ம இந்த பட்டனை யூஸ் பண்றதை விட டச்சில் யூஸ் பண்றது தான் கன்வீனியன்ட்டா இருக்கும். திடீர்னு ஒருத்தர் கிட்ட ஒரு DSLR கொடுத்தோம் அப்படின்னாலுமே அவங்க அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற டச்சை தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதே இது ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே யூஸ் பண்றதை விட அதுல இருக்கிற பட்டன்ஸை தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க கேமராவையே அதிகம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டன் அதிகமா யூஸ் ஆகும். அதனால இதை ட்ரோல் பண்றதை விட இதுல என்ன டெக்னாலஜி இருக்கு, இதை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். இது இவங்க தான் புதுசா கொண்டு வந்த ஒரு டெக்னாலஜியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆல்ரெடி சோனில எல்லாம் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதை தான் இவங்க காப்பி பண்ணி இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆப்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆண்ட்ராய்டு எல்லா மொபைல்லுமே வரதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ இந்த பட்டன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல ஏத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது இந்த மாதிரி வெர்டிகலா யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. ஆனா இந்த மாதிரி நம்ம லேண்ட்ஸ்கேப்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கீழ இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஒரு ப்ரொஃபஷனல் கேமராமேனா இந்த பட்டனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். நீங்க ஜூம் பண்றதும் சரி, இந்த அப்பர்ச்சரை சேஞ்ச் பண்றது இல்ல அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. சோ அதிகமா ஐபோனை வச்சு நீங்க வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்டன் ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அப்படியே கேமராக்குள்ள வந்தா 15 Pro Maxக்கும் 16 Pro Maxக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அப்படியே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அதுல இருந்து அதே பிரைமரி சென்சாரான 48 மெகாபிக்சல், அப்புறம் ஒரு 12 செல்ஃபி கேமராவுமே 12 கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா 15 Pro Maxோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்கு. சின்ன சின்ன மைனரான சேஞ்சஸ் வேணா இருக்குதே தவிர மத்தபடி பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாமே நல்ல டீடைலா இருக்குது. கலர்ஸ் நேச்சுரலா இருக்குது. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. கொஞ்சம் நீங்க இன்டோர்ல டீசென்ட்டான லைட்டிங்ல எடுத்தாலுமே அவுட்புட் வந்து நல்லா இருக்குது. 15 Pro Max விட அந்த லோ லைட் போட்டோஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நார்மலா இருக்கும்போது சரி இல்ல 5x எடுத்தாலுமே அந்த குவாலிட்டில பெரிய அளவுல டிஃபரன்ஸ் ஆகல. போட்டோ வந்து நல்லா தான் இருக்குது. 5xக்கு மேல போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. சோ அதிகமா ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இதை விட ஆண்ட்ராய்டு இன்னும் பெட்டராவே இருக்குது. பிரைமரி கேமராவோட கம்பேர் பண்ணும்போது அல்ட்ரா வைடோட குவாலிட்டி பிரைமரி அளவுக்கு மெயின்டைன் ஆகல. இருந்தாலுமே அதோட போட்டோஸ்மே பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு. செல்ஃபி கேமரால எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்ல. 15 Pro Maxல எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. போட்டோஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே அந்த ஸ்டைலஸ் கொடுத்திருக்காங்க. அதுல சில ஃபில்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்க விவிட்ல எடுக்கணுமா,
ஸ்டாண்டர்ட்ல எடுக்கணுமா நேச்சுரல்ல எடுக்கணுமா அப்படிங்கிறது அதுலயுமே அந்த டோனை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. அது கொஞ்சம் பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பொதுவா ஐபோனை போட்டோ விட வீடியோக்கு தான் அதிக பேர் வாங்குவாங்க. அதுக்கு தான் இவங்களும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. வீடியோ அப்படின்னு வரும்போது இந்த டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, ஆடியோ மிக்ஸ் அப்படின்னு. நீங்க நார்மலா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோல நிறைய அவுட்டோர் நாய்ஸ் இருக்கு, இல்ல வேற இடத்துல இருந்து வந்த நாய்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா கூட அந்த நாய்ஸை இதுல ரிமூவ் பண்ணிக்க முடியும். சோ இதுக்காகவே இதுல குவாட் மைக் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க எடுத்த வீடியோவை போட்டோஸ்ல போயிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன் ஃப்ரேம் அப்படின்னு மாத்தினா அந்த இன் ஃப்ரேம்குள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட ஆடியோ மட்டும் கிளியரா கேக்குது. அதை தாண்டி வெளியில இருக்க ஆடியோ எல்லாம் கட் பண்ணிடுது. இந்த ஃபீச்சர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. அது போக இதுல இன்னுமே ஸ்டுடியோ சினிமேட்டிக் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. மற்றபடி வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைம் 4K 120 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். அதோட குவாலிட்டியுமே ரொம்பவே பெஸ்டா தான் இருக்குது. அதுபோக நீங்க எடுத்த வீடியோவை ஸ்லோ மோஷன்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படினாலுமே போட்டோஸ்ல வந்து நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். குயிக் டேக்ல 4K 60 fps எடுத்துக்க முடியுது. மேக்ரோலமே போர்ட்ரைட்ல வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க அதிகமா மேக்ரோ கேமராஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட அவுட்புட்மே ரொம்பவே பெஸ்டா தான் இருக்கு. மொத்தத்துல கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா 15 Pro Maxல என்ன இருந்ததோ அது அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க, இந்த பட்டனை தவிர்த்து. சரி, இதுலயாவது ஏதாவது அப்கிரேட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா இங்கேயுமே பெரிய அப்கிரேட் கிடையாது, மைனரான அப்கிரேட் தான். ப்ரோ மேக்ஸ்ல A18 Pro கொடுத்திருக்காங்க, பட் 16ல இங்க A18 கொடுத்திருக்காங்க. A16ல இருந்து A18 கொடுத்தது ஒரு நல்ல அப்கிரேட் தான். 16ல வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, பட் இதுல பெரிய அளவுல அப்கிரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. 15 Pro Maxல என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததோ அதுதான் இருக்கு. அதை விட ஒரு 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த 16க்கும் 16 Pro Maxக்குமே நீங்க பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தா ஒரு 10 to 20% வந்து பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 17 லட்சத்துக்கு மேல வருது. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா 16 லட்சத்துக்கு மேல வருது. மற்றபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா ஹைரன் கேம்ஸுமே நல்லா தான் விளையாட முடியுது, நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. பெரிய அளவுல நம்ம ரொம்ப ஹெவியா கேம் ப்ளே பண்ணும்போது லைட்டா இந்த இடத்துல வார்ம் இருக்குது, பட் ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்லாம் அதை சொல்ல முடியாது. இந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்றதுக்குமே லாஸ்ட் டைம் காப்பர் ஹீட் சிங்க் வந்து கொடுத்திருந்தாங்க, அதை இங்க கிராஃபைன் ஹீட் சிங்கா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அதனால ஹீட்டிங்கால பெரிய ப்ராப்ளம் இல்ல. அப்படிங்க சாஃப்ட்வேருக்கு வந்தா எல்லாருக்குமே தெரியும் iOS 18 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் iOS 18ல எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ். அந்த AI ஃபீச்சர்ஸ் எங்கடா இப்போதான்டா தருவீங்க? அதை தாண்டா பயங்கரமா பில்டப்லாம் பண்ணி லான்ச் பண்ணீங்க, பட் மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுக்கல. அது இல்லாம அதை பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒருவேளை அந்த அப்டேட்லாம் வந்தது அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசுவோம். 16 Pro Maxக்கு அது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பட் அது ஃப்ரீயாக வருதா இல்லை பெய்டாக வருதா இல்லை என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரியல. இந்த ஏஐக்காகவே ப்ராசஸரில் ஒரு சில விஷயங்கள் வந்து அப்கிரேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. மெயினாக 15 Pro Maxல இருக்கிறதுக்கும் 16 Pro Maxல இருக்கிறதுக்கும் பெர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னாலுமே ஏஐ விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வந்தால் தான் அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பேச முடியும். மற்றபடி iOS 18ல நிறைய விஷயங்கள் வந்து புதுசா ஆட் பண்ணிருக்காங்க, பட் அதை பத்தி நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பேச முடியாது. அதை பத்தி உங்களுக்கு டீடைல்டான ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் போடுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதுக்காகவே டெடிகேட்டட் வீடியோ என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்பயும் போல பிராண்ட் வந்து எத்தனை mAh அப்படிங்கறத அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல, இருந்தாலுமே ஒவ்வொருத்தர் ஓபன் பண்ணி அதெல்லாம் டீடைல்டா ரிவீல் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் விட ஒரு 200 mAh வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ்மே 15 Pro Maxை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெட்டரா தான் இருக்குது. ஆனா என்னதான் 1.5 லட்சம் ரூபாய் போட்டு இந்த மொபைல் போன் வாங்கினாலும் பாக்ஸ்குள்ள வர்றது என்னமோ USB 2 கேபிள் தான், அடாப்டர் வராது. அது வேற விஷயம். அட்லீஸ்ட் அவங்க அந்த Thunderbolt 4 கேபிளாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இல்ல அதை வேற தனியா வாங்கணும்னா 7000 ரூபாய் செலவு பண்ண வேண்டி இருக்கு. சார்ஜருக்கு தனியா, கேபிளுக்கு தனியா, கேஸுக்கு தனியா எவ்வளவுதான் செலவு பண்ண முடியும்னு தெரியல. பட் ஐபோன் வாங்குறவங்க இதெல்லாம் யோசிச்சுக்கோங்க. சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தாலுமே இதையுமே பிராண்ட் வந்து அஃபிஷியலா சொல்லல. நீங்க வயர்ல யூஸ் பண்ணா 40 பண்ணலாம், 45 பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்றாங்க. பட் நீங்க மொபைலை யூஸ் பண்ணிட்டே சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வாட் ஸ்பீட்ல மொபைல் வந்து சார்ஜ் ஆகுது. இல்ல நீங்க நார்மலா சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 வாட் ஸ்பீட்ல தான் மொபைல் வந்து சார்ஜ் ஆகுது. எப்படி பார்த்தாலும் இந்த டைமும் நீங்க மொபைலை ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேல டைம் எடுத்துருது. ஆண்ட்ராய்ட்ல அவன் 20 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் அப்படின்னு போயிட்டு இருக்கான். 1.5 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கினாலும் 1.5 மணி நேரம் உட்காந்துருக்க வேண்டியிருக்கு சார்ஜ் போடுறதுக்கு. ஒருவேளை நீங்க மேக்ஸ் லைஃப்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 25 வாட் ஸ்பீட்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படியே இங்க 16க்கு வந்தா இதுலயுமே பேட்டரி வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஒரு 200 mAh கிட்ட அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் இதுலயுமே நல்லா தான் இருக்கு. கடைசியா பிரைஸ் அப்படின்னு பார்த்தா என்னமோ தெரியல, இந்த டைம் ஆப்பிள் அவங்களோட பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணல. லாஸ்ட் டைம் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்களோ அதே பிரைஸ்க்கு தான் இந்த டைமும் லான்ச் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணல, அதனால பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்னு
மனசை தேத்திக்கலாம். இந்தியாவில மேனுஃபேக்சர் பண்றாங்க, பிரைஸ் எல்லாம் கம்மியா வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தவங்களுக்கு கடைசி iPhone 16 80,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. iPhone 16 Plus 90,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் பெட்டரா இருக்கும், டிஸ்ப்ளே சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். மத்தபடி மொபைல் ரெண்டும் சேம் தான். 16 Pro 1,20,000 ரூபாய்க்கும், Pro Max வந்து 1,45,000 ரூபாய்க்கும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 16ல iOS 18 கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. கேமரா மத்த விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணல. iPhone 15 அப்படியே iPhone 16 கொடுத்து கொஞ்சம் பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அதே பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. எனக்கு iPhone 16 வாங்குறத விட ஆஃபர்ல iPhone 15 50,000 ரூபாயில இருந்து 55,000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர்ல சேல் பண்ணாங்க. அந்த மாதிரி வாங்குறது பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதே மாதிரி Pro Max வந்தா எப்பவும் இருக்கிற அதே விஷயம், யூசுவலான டிசைன், யூசுவலான டிஸ்ப்ளே, கொஞ்சம் பெருசு பண்ணிருக்காங்க, பெசல்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். ஆனா டிஸ்ப்ளேல அப்கிரேடே இல்ல. கேமராலமே பெரிய அப்கிரேட் இல்ல, இந்த பட்டன்ஸ் மட்டும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்லமே ஸ்லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. iOS 18 கொடுத்திருக்காங்க. Apple Intelligence இன்னுமே கொடுக்கல. மொத்தத்துல எந்த ஒரு அப்கிரேட்மே இல்லாத iPhone 16 Pro Max வாங்குறத விட 15 Pro Max உங்களுக்கு ஆஃபர்ல பெட்டர் பிரைஸ்ல கிடைச்சது அப்படின்னா வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்க 15 யூசர் இல்ல 16 Pro Max யூசரா இருந்து அதுல இருந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம். ஒருவேளை நீங்க iPhone 11, 12, 13 இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து அப்கிரேட் பண்ணணும், லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸோட யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க கன்சிடர் பண்ணலாம்.